லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, இல்லை சீமானுக்கு எதிராக அவர் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிட்டார் அப்படின்றாரு. அப்படின்னா கேண்டிடேட்டே போட்டிருக்க வேணாம, சீமானை எதிர்க்கிறதுக்கு அவர் தயங்குறாருன்னா எதுக்காக ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டை போடுறாரு? அதாவது அபத்தமாக இருக்குதுங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நிச்சயமாக அது பட்டி தொட்டி எங்கும் குக்கிராமம் எங்கும் விஜயினுடைய பொலிட்டிக்கல் மெசேஜை கொண்டு போய் அந்த படத்தை பார்த்து விஜய் சிஎம் ஆக்கியிருப்பாங்க மக்கள்லாம். இன்றைக்கி அவர் 10 ஊருக்கு தான் போகிறாரு, 20 ஊருக்கு தான். அது 300 ஊரில் போய் அதுக்கு பேசும் அவருடைய விஷயத்தை. இந்த ஜனநாயகன் படத்தை நாசம் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க, அதை செய்துட்ருக்காங்கன்னா அது ஒன்றிய அரசு, பாஜக, எல் முருகன் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர். தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் TN 2026ன்னு ஒரு ஒஸ்ட் படத்தை விஜயை சிறுமைப்படுத்துகிற, தாவேகாவை கொச்சைப்படுத்துகிற ஒரு பச்சையான அரசியல் பேசும் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதன் ப்ரொடியூசர் பிஜேபி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயனுடைய பிரச்சாரம் தான் இப்போது தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஒரு பக்கம் பாசிட்டிவான நியூஸ் வருது, விஜய்க்கு நிறைய கூட்டம் கூடுது. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லும் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி கூட்டம் கூடிருச்சு. விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஒன்று அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது, அல்லது அந்த இடத்துல இருந்துட்டு ஜஸ்ட்டு வேட்பாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் இப்போது உருவாகிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கொஞ்சம் திட்டமிடலில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் தாவேகா கட்சியினர், நிர்வாகிகள் தான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இப்போ இது புதுசாக முதல் கூட்டம் இல்லை. தொடர்ந்து அவங்க ஒரு 2 வருஷமாக அரசியலில் இருக்காங்க. தொடர்ந்து பல இடங்களுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு வழியெங்கும் வரவேற்பு, பின்னால் தொடர்றது, தடை ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ். நேற்று பாருங்கள், மதுரையிலேருந்து காரைக்குடி 70 கிலோமீட்டர், ஜஸ்ட்டு 70 கிலோமீட்டர் ஒரு 1.5 hours 2 ஹவர்ஸில் போகலாம். ஆனால் 4.5 மணி நேரம் ஆகி அவரால் பேசவே முடியல. இப்போ பேச முடியலன்றது தான் செய்தியாவதை தவிர, ஏன் பேச முடியல? இப்போ பேசாமல் இருக்கிறதுக்காகவா அவர் இங்கேருந்து 8 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி விமானத்தில் மதுரை போய், மதுரையிலேருந்து சாலை மார்க்கமாக 70 கிலோமீட்டர் 4.5 மணி நேரம் போய் பேசாமல் இருக்கிறதுக்கு அவர் போனார். நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, இல்லை சீமானுக்கு எதிராக அவர் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிட்டார் அப்படின்றாரு. அப்படின்னா கேண்டிடேட்டே போட்டிருக்க வேணாம, சீமானை எதிர்க்கிறதுக்கு அவர் தயங்குறாருன்னா எதுக்காக ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டை போடுறாரு? அதாவது அபத்தமாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணியிருந்தா, அவர் சொல்கிறாரு, அந்த காரைக்குடி கேண்டிடேட் டாக்டர் பிரபு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பர்மிஷன் கேட்டது 12லேருந்து 4:30 வரைக்கும் கேட்டோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி காவல்துறை 12லேருந்து 2:30க்கு தான் கொடுத்தாங்க. நல்ல உச்சி வெயில் நேரம். அது இல்லாமல் அவர் அங்கே மக்கள் நீந்தி கடலில் அங்கே சேரும்போதே 12:40 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பேசினார்னா அப்புறம் தேர்தலில் அந்த விதிகளை மீறிய குற்றச்சாட்டுக்கு ஆளாவார், வழக்கு போடுவாங்க. அதை வச்சுட்டு சில நேரங்களில் 2 நாள் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை பண்ணுறோன்னாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதனால் நாங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதனால் அவர் சின்னத்தை காமிச்சார், என்னை மேலே ஏற்றி அடையாளம் பண்ணார், எல்லாம் மக்களெல்லாம் பார்த்தாரு, கை கூப்பி வணங்கினார். ஸோ அவர் கன்வே பண்ணிட்டார் மெசேஜை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நேற்று 40 டிகிரி காரைக்குடியில், அதெல்லாம் கூட செய்தியில் பார்த்தோமே, இளைஞர்கள்லாம் காத்திருக்காங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது. அதாங்க, அவ்வளோ பேர் காத்திருந்தாங்களே, அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தானே. அவர் ஒரு 5 நிமிஷமாவது பேசி இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். பார்த்தது ஓகே, அவர் வந்தார், ஆதரித்தார், விசில் சின்னத்தை காமிச்சாரலாம். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, குறை சொல்ல விரும்பலை. இன்னும் கொஞ்சம் டேக்ட்ஃபுல்லாக, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா
இன்னும் நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எப்படி விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி மதுரையிலே போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் டிராவல் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெட்டராக கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவர் ஏன் அவர் வந்து எப்போ போனாலும் காலையில் போகிறாரு உடனே திரும்பி வந்துடுறாரு தெரியல. தனி விமானத்தால் அதுக்கு ஏதாவது ரெண்ட் அதிகமாகும்னு பார்க்குறாங்களான்னு தெரில. பட் அவர் இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இன்றைக்கி இருக்கிறது வந்து இன்றைக்கி தேதி வந்து 11 இல்லையா, 11 10 நாள் இருக்குது, 10 நாள் தான் இருக்குது. 22 சைலன்ஸ் பீரியடு, பிரச்சாரம் கிடையாது. 23 தேர்தல். இந்த 10 நாளை கூட திட்டமிட்டு அவர் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் போனார்னா போதும், போகிற இடங்கள்லாம் மக்கள் ஆதரவு அவருக்கு அதிகமாக தான் ஆகும். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வந்துங்க யார் சொல்லியும் வரல, தானாக விரும்பி தன்னெழுச்சியாக வருது. அது எந்த விதமான யாரும் ஆயத்தம் பண்ணிலாம் கூப்பிட்டு வர்றது கிடையாது. அதை வந்து நம்ம அங்கே பார்ட்டிசிபெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது, அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய துள்ளல், ஆர்வம் எல்லாம். நீங்கள் கூட்டம் கூட்டிகிட்டு வர்றவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே நிற்கிறாங்க பாருங்கள், ஸ்டாலின் மீட்டிங்கில் இருப்பாங்க பாருங்கள், அமைதியாக இருப்பாங்க, ஆரவாரம் இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ அதெல்லாம் சும்மா அபத்தமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாகிடுச்சுங்க. இன்னைய டேட்டில் விஜய் இஸ் த நம்பர் 1 க்ரௌட் புல்லர் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். இன்னைய தேதியில் அவர் தான் மக்களை ஆகர்ஷிக்கிற சக்திமிக்க தலைவர். ஸ்டாலினும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது, சீமானும் கிடையாது, யாரும் கிடையாது. அதனால் அந்த ஃபேக்டை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் அவர் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணார்னா, அவங்க கட்சி இன்னும் கொஞ்சம் திட்டம் போட்டாங்கன்னா நிறைய மக்களை சந்திக்க முடியும், நிறைய இடங்களுக்கு அவரால் போக முடியுன்றது தான். இன்றைக்கி கூட வந்து கடலூரில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து திடீர்னு ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி நாளை மறுநாள் வந்து கும்மிடிப்பூண்டி அங்கே வந்து இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி கொடுத்து அதையும் வந்து தாவேக்காவினர் வந்து இல்லை நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் தாவேக்காவினர் ரத்து பண்ணலைங்க, விஜய் ரத்து பண்ணுறாரு. விஜய் தான் வந்து முடிவு பண்ணுறாரு எப்போ போகணும், எங்கே போகணும், ஏதுன்றத. விஜய்க்கு வந்து அங்கேருந்து ஏதாவது ஒரு இன்புட் வந்திருக்கும், இல்லை அங்கே பாதுகாப்பு குறைபாடு அல்லது அங்கே போலீஸ் அனுமதியில் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப, அதாவது நடைமுறை சாத்தியம் இல்லாத கண்டிஷன்ஸு கொடுத்தா மாதிரியும் இருக்கும் அனுமதி. ஆனால் அவர் போய் அங்கே பர்பஸே இல்லை, 5000 பேர் தான் கூடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். முதல்ல அதை ஒத்துக்கிறீங்களாங்க நீங்கள்? நியாயமாக ஒரு ஊடகவியலாளராக சொல்லுங்கள். தேர்தல் நேரத்தில் தான் அரசியல்வாதிகள், ஆளும் கட்சி பிரமுகர்கள், எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் மக்களை சந்திக்கிறாங்க. அதானே ஜனநாயகம். இப்போ மக்களை சந்தித்து அவங்க கொள்கைகளை சொல்கிறாங்க, கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆட்சியாளர்னால் அவங்க சாதனைகளை சொல்லுவாங்க, எதிர்கட்சினா ஆட்சியாளர்கள் பண்ண தவறுகளை சொல்லுவாங்க. அப்போ மக்கள் வந்து தான் முடிவு எடுப்பாங்க கடைசியில். அதானே டெமோக்ரஸி. இப்போ ஒரு தலைவர் போகிறார், விஜய் அந்த ஊருக்கு எத்தனை பேரோடு போகணும், எத்தனை காரோடு போகணுன்றதெல்லாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நீங்கள் கூடவே 100 பேரை கூப்பிட்டு போகக்கூடாது, 100 காரில் போகக்கூடாது, 2 கார் தான், உங்கள் பின்னால் ஒரு கார் வரலாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். உங்கள் கூட 5 பேர் தான் போகலாம். இப்போ இந்த வேட்பு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு 3 பேர் தான் உள்ளே போக முடியும் அந்த ரூமில். அதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம், யாரை, சம்மந்தப்பட்ட தலைவரை. ஆனால் அந்த ஊரில் வந்து 100 பேர் தான் மக்கள் வரணும், 1000 பேர் தான் மக்கள் வரணும்னு சொல்கிறதுக்கு அதிகாரிகள் யாருங்க? 1,00,000 பேர் வந்தாலும் பாதுகாப்பு கொடுத்து அவங்கள வந்து நல்ல நெறிப்படுத்த வேண்டியது தான் காவல்துறை வேலை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வேலை. அதுதான் ஆட்சி. நீங்கள் 1000 பேர் தான் வரணும். ஆனால் இது என்ன, இது ஒரு தலைவர் வராருன்னா அவரை பார்க்க யார் வேணாலும் வரலாங்க. கட்சிக்காரன் தான் வரணும்னு இல்லை, பொதுமக்கள் வரலாம், வந்து வேறு ஏதாவது அவரை வந்து விரும்புகிறவங்க வரலாம். அப்போ இது வந்து எனக்கு என்னவோ 1000 பேர் தான் வரணும், 100 பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப அராஜகமாக இருக்குங்க. அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து. நான் கேட்குறேன், ஒரு திருவிழா, தேர் திருவிழா நடக்குது ஸ்ரீரங்கத்துலேயோ அல்லது எங்கேயோ திருநெல்வேலியில், 100 பேர் தான் வரணும், 1000 பேர் வந்து அசம்பாவிதம் ஆகிடும்னு சொல்லுவீங்களா? எவ்வளோ பேர் வந்தாலும் தேவையான போலீஸெல்லாம் வர வச்சு அதுக்கு நம்ம பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருப்போமே தவிர, திருவிழாவுக்கு வர்றவங்களில் 100 பேர் தான் வரணும், 500 பேர் தான் வருவாங்கன்னு வரணும்னு கட்டாயம் போட முடியுமா உங்களுக்கு? அது தப்புங்க. அதாவது இதில் என்னன்னா, காவல்துறை செயலிழந்து இருக்குது, உளவுத்துறை செயலிழந்து இருக்குது. இப்போ அதிகாரிகள்லாம் கூட மாட்டிட்டு தானே இருக்காங்க. எப்போ மாற்றுறாங்க? இப்போ தானங்க மாற்றிட்டு இருக்காங்க. நேற்று தான் சிட்டி போலீஸ் கமிஷனரை அருணை மாற்றியிருக்காங்க.
உள்துறை செயலாளர் ஒரு இப்ப 10 நாள் மாத்திருக்காங்க. அதாங்க இது வந்து மார்ச் 15 பண்ணியிருக்கணுங்க. எப்போ ஸ்டாலின் கார்லேருந்து கொடியை கழட்டினாங்களோ தேசிய கொடியை, அவரை வந்து பவர்லெஸ் ஆக்குனாங்களோ அன்னைக்கே இதெல்லாம் செஞ்சுருக்கணும். மார்ச் 15 செய்ய வேண்டியதை ஏப்ரல் 10 11 செய்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் அதே அதிகாரிகள் தானே, ஆட்சிகள் மாறல, காட்சி தான் மாறி இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு அத்தாரிட்டி வந்திருக்கு, ஆனால் அதிகாரி அதே அதிகாரி தானே. அதனால் வந்துங்க இது வந்து காவல்துறை தாங்க ஃபெயிலியர் ஆகுது எல்லா இடத்துலையும். அவங்க வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுங்க, இவ்வளோ பேர் தான் வரணும் அவ்வளோ பேர் தான் வரணும். இல்லை, விஜய்க்கு மட்டும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த கரூர் சம்பவத்தை வந்து அடிப்படையாக வச்சுக்கிறாங்க. இல்லை, அந்த அங்க நடந்த கரூர் சம்பவத்தின் அடிப்படையில் இல்லை எந்த ஒரு அசம்பாவித சம்பவமோ அல்லது மக்களோ பாதிக்கப்பட்டக்கூடாது, எந்த உயிரிழப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்பு, உளவுத்துறை வந்து இதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு காரணமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. ரைட்டுங்க. அதுக்கு என்ன பண்ணோம், கரூரில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு இட் இஸ் எ டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்டர் அவங்க ஃபெயிலியர் தான். ஆனால் அதுக்காக ஆட்கள் வர்றதை குறைக்கணுன்றது சரி கிடையாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுதானே செய்யணுமே தவிர. முக ஸ்டாலினோட பிரச்சாரத்துக்கு போக முடியுது, எடப்பாடி பழனிசாமினால போக முடியுது, சீமானால போக முடியுது, விஜயால போக முடியல அப்படின்னா இது ஒரு காரணம் காட்டி வந்து தாவேக்காவினர் தப்பிக்க பார்க்குறாங்க அல்லது குறை சொல்லணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இல்லைங்க, அது ஒரு அரசியல் கட்சி 233 தொகுதியில் போட்டி போடுற மிகப்பெரிய கட்சி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ 170 தொகுதிக்கு மேலே போட்டி போடல. தாவேக்கா தான். வேல்முருகன் கூட 170 தொகுதியில் போட்டிடுறாரு. 233 சொல்கிறேன் நான், நீங்கள் 134 சீமான் போடுறாரு. சீமானை விடுங்க, அவர் பயிற்சிக்காக போட்டுக்கிட்டு இருக்காரு, சீரியஸாக போடல. ஸோ ஒரு 233 தொகுதியில் போட்டு அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்கன்போது நீங்கள் வந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக பண்ணுறாங்க இதெல்லாம். இது பாருங்க, ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னா அங்கே எவ்வளோ போலீஸ் இருக்குது, என்ன ஏற்பாடு பண்ணுறாங்க. எடப்பாடி போனால் போலீஸ் எவ்வளோ இருக்குது, விஜய் போனால் எவ்வளோ இருக்குது. நானே பார்த்தேன், பெரம்பூரில் அவர் மனு தாக்கல் பண்ணிவிட்டு அங்கே நல்லா ஏற்பாடு போலீஸ் பண்ணியிருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் மேடு. ஆனால் பெரம்பூரை கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் குளத்தூருக்கு போகிறாரு சிஎம் தொகுதிக்கு, ஒரு போலீஸும் இல்லை சார். அங்கே அவ்வளோ கூட்டம், அப்படியே கரூர் நடந்துருமோன்னு பயந்து தான் அவர் உடனே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். போலீஸே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற நேரத்தில், நீங்கள் சொல்கிற இடத்துல, நீங்கள் சொல்கிற தேதியில் தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் திடீர்னு வந்து அங்கே நின்றுக்கல. அப்போது நீங்கள் அங்கே ஒரு போலீஸ் கூட கொடுக்க மாட்டீங்க, ஒரு டிராஃபிக்கை கூட ரெகுலேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கம்பேரபிளாக இது. சரி, அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அல்லது அரசியல் அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு இல்லைங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும்னே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகளை இப்போ விஜயே வந்து ரத்து பண்றார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா அதுக்குள்ள விஜய் அவர்கள் அழகா போய் பண்ணிட்டு வரலாமே, ஏன் வந்து ரத்து பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. இப்போ நீங்க நிபந்தனையை நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க. கடலூர் இல்லை, கடலூருக்கு 9ஆம் தேதி போகிறதா அவருடைய ப்ரோக்ராம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் கடலூருக்கு வந்து இவர் போனால் பாண்டிச்சேரி எலெக்ஷன் அன்னைக்கு டேட்டில் போலிங் நடக்குது, அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், கட்சி தொண்டர்கள் டீவியேட் ஆவாங்க, இவரை பார்க்குறதுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் கெடுன்றதால அதை கேன்சல் பண்ணாங்க. அப்போது ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறாங்கன்னா தே ஆர் லூசிங் ஒன் கோல்டன் டே. இது வந்து கோல்டன் பீரியடுங்க இந்த 10-20 நாள்ன்றது. அப்போ அவங்க வந்து கட்டாயமாக கம்பலிங் ரீசன் இருக்கிறதால தான் பண்ணுறாங்க. இப்போ சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்றாங்க. ஆனால் அதே திமுக தலைவர்கள் எல்லோரும் ரோட் ஷோ நடத்துகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல என்னை பரப்புரை போட்டு குவிச்சிங்கன்னா ஆளுங்க, அங்கே அன்மேனேஜபிளாக க்ரௌட் வருது. இப்போ இதை நம்மளை வந்து ரோட் ஷோக்கு அலோவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லாரும் பார்த்துடுறான். இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல போய் இப்படி ஒரு 2.5 நேற்று தூத்துக்குடி பாருங்கள், தூத்துக்குடியில் நான் இது வரைக்கும் வரலாற்றில் பாண்டிச்சேரியில் க்ரௌடையே ஒரு 80 வயசு ஆள் சொன்னார், நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில். அவர் 80 வருஷமாக அங்கே தான் இருக்கார் பாண்டிச்சேரியில். அவர் சொன்னார்,
இது மாதிரியான ஒரு க்ரௌடை நான் எப்போவுமே பார்த்ததில்லை. ஈவன் எம்ஜிஆருக்கு கூட இந்த அளவுக்கு க்ரௌடு வந்து நீங்க அதுக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு காலையில நைனா ஏன் சொல்றாரு, நினைச்சீங்க? இவர் சைக்கிள் ஓட்டிட்டாருன்னா எம்ஜிஆர் ஆக முடியுமா? விஜய் எம்ஜிஆர் ஆயிருவாரா? படத்துல ஜனநாயகம் படத்துல ஸ்டாலின் ஜனநாயகம் சைக்கிள் படத்துல ஒரு ஓட்டினா போட்டோ ஸ்டாலின் எம்ஜிஆர் வந்து விஜயை புகழ்ற மாதிரி இருந்தா இவர் எம்ஜிஆர் இல்லை ஆயிருவாரா? இல்லை ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டினா எம்ஜிஆர் ஆகிடும். அதாவது அவர் ஒன்றும் சொல்லலைங்களே, நான் எம்ஜிஆர்னு சொல்ல, அந்த ஆள் சொன்னதை சொன்னேன். எம்ஜிஆருக்கு கூட இந்த கூட்டம் வரலன்னு பாண்டிச்சேரியில் ஒரு 80 வயசான பெரியவர் சொல்கிறாருன்னா, இவருக்கு வந்து கூட்டம் அலை மோதுதுங்க. அது எதனால் வருது புரிஞ்சிக்க முடியல. இளைஞர்கள் வரான், வயசானவங்க வரான், பசங்க வராங்க, பெண்கள்லேயே வயசானவங்க, மிடில் ஏஜ் எல்லாம் வராங்க. ஆக மக்கள் ஒரு மாற்றத்தின் பிரதிநிதியாக விஜயை பார்க்குறாங்க. இவர் ஒரு வந்தால் நல்லா செய்வார்னு நம்புகிறாங்க அப்படின்றது எனக்கு புரியுதுங்க. ஸோ அதை வந்து இந்த கட்சிக்காரங்க வந்து என்கேஷ் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த க்ரௌடு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது கிரவுண்ட் லெவலில், அப்போ நீங்கள் அதை கோஆர்டினேட் பண்ணோம் இல்லை. ஒரு இடத்துலையாவது போய் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துலையாவது தலையை காமிச்சார்னா அந்த மாவட்டம் ரேடியேட் ஆகும். இப்போ நம்ம செங்கோட்டையன் கூட சொன்னார், ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாருன்றதுக்கு. இப்போ அவர் பெரம்பூரில் நிற்கிறதால சென்னையில் இருக்கிற 16 தொகுதிக்கும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே போல் திருச்சி கிழக்கில் நின்னால் அதில் ஒரு 10 தொகுதி, இந்த மாதிரிலாம் யோசித்து தான் பண்ணுறாங்க. ஒன்றும் காரியம் இல்லாமல் எதுவும் பண்ணல. பட் என்னென்னா சில நேரங்களில் அவங்களுடைய தொண்டர்கள், தோழர்கள், ரசிகர்கள் அவங்க வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிருந்தால பாருங்கள், நேற்று பின்னால் வராதிங்கன்னு படித்து சொல்கிறாங்க, அறிக்கை விடுறாங்க, வேண்டுகோள் விடுறாங்க. பின்னாலேயே வர்றதால என்ன ஆகுதுன்னா 70 கிலோமீட்டர் தூரத்தை 4.5 மணி நேரம் ஆனாலும் போக முடியல. இப்போ எவ்வளோ பெரிய மிஸ் பண்ணார் அவர் க்ரௌடை. ஸோ அதனால் அந்த கட்சிக்காரர்கள் பெட்டர் பிளானிங் பண்ணணும். இன்னும் விஜய் இன்னும் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் பீரியடில், மேக்ஸிமம் ஆட்கள். ரெண்டாவது விஜயும் ஏதோ ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி காலங்காத்தால் கிளம்புறது, வீட்டிலேருந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறது. இது வந்து எலெக்ஷன் டைமுங்க. வென் யூ ஆர் இன் பாலிட்டிக்ஸ் பிஹேவ் லைக் ஏ பாலிட்டிஷியன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு 2-3 நாள் சேர்ந்தா மாதிரி போனால் என்ன. நீங்கள் இப்போது ஷூட்டிங்க்கு போகிறீங்க, காஷ்மீருக்கு போனீங்க லியோ படத்துக்கு, இன்னும் டெய்லி வீட்டுக்காக வந்தீங்க, அங்கேயே தங்கிட்டீங்கல்ல. ஸோ ஐ திங்க் விஜய் இஸ் நாட் கைடட் ப்ராப்பர்லி. அஃப்கோர்ஸ் அவருக்கு அனுபவம் இல்லை, தேர்தல் அரசியலும் இல்லை, கலா அரசியலும் இல்லை. பட் அவருடைய வியூக வகுப்பாளர்கள் ஏன் இப்படி ஒரு மோசமாக பிளான் பண்ணுறாங்க? பிளானிங் இஸ் வெரி பேட். இப்போ செங்கோட்டையன் மாதிரி டூர் மேனேஜர் ஜெயலலிதாக்கோ இருந்தாலும் இருக்கார். பட் அவர் இருந்தும் கூட அவரையும் ஓவர் ரூல் பண்ணுற அளவுக்கு அங்கே யாரோ சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறது வந்து கொஞ்ச நாள் தான். அவர் வந்து அழகாக வந்து பிளான் பண்ணி அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டு அப்படியே 4-5 மாவட்டம் திருப்பி ஒரு கேம்ப்பு மாதிரி. இப்போ திருச்சின்னா திருச்சியில் தங்கிடணும், அப்படியே ஒரு 2 டூர் அடிச்சுட்டு, மதுரைன்னா மதுரை, இப்படி கோயம்புத்தூர்னால் இந்த பக்கம், அப்படி எதாவது பண்ணாமல் இன்னும் ஆஃபீஸ் போன மாதிரி காலையில் போகிறாரு, சாயந்தரம் வந்துடுறாருன்றது. ரெண்டாவது அங்கே போய் இருந்தீங்கன்னா நைட்டில் யூ கேன் டிஸ்கஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். அங்கே இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை நீங்கள் மீட் பண்ணணும். இன்னமும் வந்து அவர் அலூஃபாக இருக்கக்கூடாதுங்க. அதாவது என்னை கேட்டால் வந்து அதான் சொல்கிறேன்னே, அவங்க சிலர் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையானது தான். அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாய் வேஷம் போட்டால் குறைக்கணும். வென் யூ ஆர் இன் பாலிட்டிக்ஸ் யூ ஷுட் க்ளோஸ் வித் யுவர் ஃபங்க்ஷனரிஸ். உங்களை பார்க்குறதுக்கே உங்கள் ஃபங்க்ஷனரியே வந்து காத்து கிடக்கணும், இல்லை அனுமதிக்க முடியாது, ஒரு 3-4 பேர் தான் உங்களை பார்க்க முடியும்னா பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராதுங்களே. அதான் என்னுடைய வேண்டுகோள். அண்மையில் விஜய் அவர்கள் பேசின காங்கிரஸ் குறித்தான விஷயம் குறித்து சிவகுமார் அவர்கள், துணை முதல்வர், அவர் வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து முதிர்ச்சியற்ற பேச்சை வந்து பேசுகிறாரு, அப்படிலாம் வந்து காங்கிரஸ் வந்து அவங்களோடலாம் வந்து கிடையாது, திமுகவோட தான் இருக்குது, வேணால் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வேணால் விஜயோட இருக்கலாம், உண்மையான காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டி.கே. சிவகுமார் சொல்கிறாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து என்டிஏல இருக்குது, அது சிவகுமாருக்கு தெரியாதா? ரொம்ப முதிர்ச்சியான அரசியல்வாதி பாருங்கள். அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படின்லாம் பேசக்கூடாது. விஜய் ஒரு வார்த்தை பேசினார்னா அவர் எப்போவுமே மெஷர்டாக தான் பேசுவார், சும்மா அடித்து விட மாட்டார், அளந்து பேசுவார்.
திருநெல்வேலியில் போய் அதை பேசினார். ஏன் திருநெல்வேலியில் அதை போய் பேசினார் காங்கிரஸை பற்றி? ஏன் பேசினார்? ஏன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இதெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, காங்கிரஸ் பலமாக, திருநெல்வேலியே சிட்டிங் எம்பியே காங்கிரஸ் ஆள் தானே, ராபர்ட் ப்ரூஸோ யாரோ. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 5-6 தொகுதியில் 4 தொகுதி என்னவோ காங்கிரஸ் தான் இருக்குது. ஸோ காங்கிரஸ் வலுவாக உள்ள, காங்கிரஸ் ஓட்டர்ஸ், காங்கிரஸ் ஓட் பேங்க் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் திருநெல்வேலியில் அவர் சொன்னார். சொன்னது தப்பே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் நான் ஒரு டிவி டிபேட்டில் நான் போயிருந்தேன். அதில் அவங்க இந்த யூடியூப்பில், ட்விட்டர்லலாம் ஒரு போல் நடத்தி அந்த ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, ரஃப்லி 50% காங்கிரஸ் ஓட் வில் நாட் கோ டு டிஎம்கே திஸ் டைம். அப்போ அது எங்கே போவோம்? அதிமுகவுக்கு போவோமா? என்டிஏ இருக்குது அங்கே, தாவேக்காவுக்கு தான் வரப்போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம சில உண்மைகளை மறைக்கும். இன்றைக்கி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கடந்த ஒரு 3 மாதம் நடந்த சண்டை இருக்குது பாருங்கள், அது கீழே வரைக்கும் போயிடுச்சுங்க. அது ஏதோ மாணிக்கம் தாக்கூர் தளபதி அதில் இல்லை, அது கீழே இருக்கிற வட்ட செயலாளர், வார்டு மெம்பர் வரைக்கும் போயாச்சு. அதன் விளைவாக ஒரு ஜெல்லாவில் காங்கிரஸும் இதுவும். அவர் சொன்னது உண்மைதான், எனக்கு கூட தகவல் உண்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு தான் சொன்னார் அவர், அகில இந்திய காங்கிரஸும் சொல்ல. இஸ் சாஃப்ட் டுவர்ட்ஸ் ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ். அவருக்கு தரப்பட்ட தகவல் என்னென்னா, செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்ற வகையறாக்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க சுயநலத்துக்காக, அவங்க லாபத்துக்காக, வணிக நோக்கத்துக்காக, பைசாக்காக, சிம்பிளாக சொன்னால் திமுகவோட கூட்டணி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுக இந்த பாஜக எதிர்ப்பு, மதசார்பு அந்த வாக்குகளை, மைனாரிட்டி வாக்குகளை தன்னகத்தே வச்சுக்கிறதுக்காக காங்கிரஸை தான் கூட இருக்க வைக்குது. அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, பைசா கொடுத்து கல்லாப்பேட்டி கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் காங்கிரஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா அது இட் இஸ் டிவைடடுங்க காங்கிரஸ். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு 2 நாளைக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். 2 நாளைக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செல்வ பெருந்தகை, இந்த வகையறாக்கெல்லாம் முன்னால் அவர் யாருங்க, அவருக்கும் எங்கள் காங்கிரஸ், அவர் தனிமிட்ட முறையில் ஏதோ போகிறாருங்க, அவர் பார்க்குறாருங்க, அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னாங்க. ஆனால் அவர் அந்த பேட்டியில் சொல்கிறாரு, நானும் வேறொரு ஏஐசிசி நிர்வாகியும் விஜயை சந்தித்தது தலைமையினுடைய அனுமதியின் பேரில், கட்டளையின் பேரில் தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சந்தித்தோம். தமிழ்நாடு அரசியலை பற்றி தான் பேசணும், கூட்டணி பற்றி பேசுனீங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ ஆட்டோகிராஃப் வாங்க விஜயை போய் பார்க்கல, டெல்லியிலேருந்து அவர் காங்கிரஸ் கட்சியால் அனுப்பப்பட்டு தான் போயிருக்கார், பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை திமுகவோட தான் எங்கள் கூட்டணி தொடருதுன்னு சொன்னாங்க. ரைட், ராகுல் காந்தி ஏன் பாண்டிச்சேரிக்கு வந்தார் காலையில், ஸ்டாலின் அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டார். பட் அவர் உடனே கிளம்பி போயிட்டார், நேரம் கொடுக்கலையே. ஆனால் விமான நிலையத்தில் ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் போடுறாங்க இல்லை, 4-5 காங்கிரஸ் ரிபல்ஸ் பாண்டிச்சேரியில் திமுகவை எதிர்த்து, அவங்கெல்லாம் சந்தித்தாங்களா அவரை? ஸோ அதனாலங்க ஆல் இஸ் நாட் வெல் வித் காங்கிரஸ், பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கேன்றது உலகறிஞ்ச உண்மை. ஒரு சில பேர் அதுக்கு திமுக கொத்தடிமை மாதிரி செயல்படுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஓட்டு இந்த வாட்டி ஏங்க ஒன்றும் வேணாம். செல்வம்னு ஒருத்தர் போட்டி போடுறாரு சேப்பாக்கத்தில், உதயநிதி எதிர்த்து தாவேகா சார்பில். யார் அவர்? நேற்று வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஒன் ஆஃப் த ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ நேற்று பாருங்கள், மகிழா காங்கிரஸ் குண்டோடு வெளியேறியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஓட்டு 5%, 10%, 8%. திஸ் டைம் டிஎம்கே வில் நாட் கெட் தட் என்டையர் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 50% ஆகுது தாவேக்காவுக்கு போவோன்றது தான் அவர் சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது? ஜனநாயகன் பட விவகாரம் இப்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. படம் முழுவதுமாக ஆன்லைனில் ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ரொடக்ஷன் கம்பெனி கடுமையான கண்டனங்களையும், யாரெல்லாம் இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறாங்களோ அவங்க மேலாம் நாங்கள் கடுமையான கண்டனத்தை, சட்டப்பூர்வமான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த படம் லீக் ஆனதுக்கு திமுகவும் பாஜகவும் தான் காரணமா? இல்லை, அப்படி என்னால் சொல்ல முடியாது, என்கிட்ட அப்படி எதுவும் ஆதாரங்கள் இல்லைங்க. ஆனால் இந்த படத்தின் இந்த கதிக்கு காரணம் பாஜக, எல் முருகன், சென்சார் போர்டு,
ஒன்றிய அரசு. இந்த லீக்குக்கு யாருன்னு விசாரித்தாதான் கண்டுபிடிச்சாதான் நம்ம சொல்ல முடியும். எங்கிட்ட தரவுகள் எதுவும் இல்லை, ஆதாரம் இல்லாமல் நான் பேச விரும்பலை. ஆதவ் அர்ஜுனா கிட்டே ஏதாவது ஆதாரங்கள் இருந்திருக்கலாம், அவர்கிட்ட ஏதாவது தரவுகள் இருந்திருக்கலாம், அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம், அதை அவர் தான் விளக்குவார். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்துங்க ஜனவரி 9ஆம் தேதி வர வேண்டிய படம் இன்றைக்கி ஏப்ரல் 9 வரைக்கும் வராமல் இருப்பதற்கு காரணம் இதை சென்சார் போர்டு தான் இதை வந்து இழுத்தடிச்சு 5ல் 4 பேர் ஓகே சொன்ன பிறகு அந்த ஒருத்தர் எதிர்த்தார்னு சேர்மனுக்கு ரிவ்யூ கமிட்டிக்கு போய் இன்றைக்கி ரிவ்யூ கமிட்டியும் பாம்பேயில் 13 பேர் கூடி எல்லாம் ஓகே சொன்ன பிறகு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், தேர்தல் ஆணையம் கருத்து கேட்குறோன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் TN 2026ன்னு ஒரு ஒஸ்ட்டு படத்தை விஜயை சிறுமைப்படுத்துகிற, தாவேக்காவை கொச்சைப்படுத்துகிற ஒரு பச்சையான அரசியல் பேசும் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதன் ப்ரொடியூசர் பிஜேபி. ஸோ உதயநிதி இருக்கிறாரா, திமுக இருக்கிறாரா, ஆமா ரவி கண்ணன், ரஜினி, கமல் எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதாவது அடிநாதம் என்னன்னா, சினிமாவில் இருக்கிறவன் ஆட்சிக்கு வரக்கூடாது. அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற விஷயமும் இருக்குது. அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமாவில் இருக்கிறவன் நடிகர் நாடாளலாமான்னு திமுக காரங்க கேட்பாங்கல்ல, எம்ஜிஆரை கேட்டாங்கல்ல, அதை தான் இந்த படம் சொல்லுதா. இது என்ன பச்சையான அரசியல் படம். இதை எப்படிங்க சென்சார் போர்டு அலோவ் பண்ணிச்சே? விஜய் பாட்டை போடக்கூடாது, படத்தை போடக்கூடாது டிவிலன்னு சொன்னவங்க தேர்தலுக்கு, பிகாஸ் த ப்ரொடியூசர் இஸ் பிஜேபி அண்ட் இட் சூட்ஸ் பிஜேபி. விஜயை சிறுமைப்படுத்துறது, விஜயை வந்து கேவலப்படுத்துறது, அது அவங்க பிரச்சாரம். ஜனநாயகன் வந்தால் அவருக்கு ஆதாயமாக இருக்கோம் நாங்கள், அது உண்மைதான், நான் மறுக்கலை. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நிச்சயமாக அது பட்டி தொட்டி எங்கும் குக்கிராமம் எங்கும் விஜயினுடைய பொலிட்டிக்கல் மெசேஜை கொண்டு போய் படத்தை பார்த்து விஜயை சிஎம் ஆக்கியிருப்பாங்க மக்கள்லாம். நான் அப்படி சொல்லிய விஜய்க்கு அட்வான்டேஜ் ஆகிருக்கும். இன்றைக்கி அவர் 10 ஊருக்கு தான் போகிறாரு, 20 ஊர் தான், அது 300 ஊரில் போய் அதுக்கு பேசும் அவருடைய விஷயத்தை. ஸோ அந்த வகையில் அவருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதை வந்து அவங்க தவிர்க்கணுன்னு தான் திட்டம் போட்டு பண்ணாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த ஜனநாயகன் படத்தை நாசம் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க, அதை செய்துட்ருக்காங்கன்னா அது ஒன்றிய அரசு, பாஜக, எல் முருகன் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர். அதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை, அவங்க தாங்க. விஜய் அவர்கள் இதை பற்றி பேசாமே இருக்கிறது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது. ரஜினி பேசிட்டாரு, கமல் பேசிட்டாரு, திரையுலகம் பேசிடுச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பேசிட்டாங்க, எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த மாதிரி சூழலில் விஜய் ஏன் அமைதி காக்குறார்? விஜய் வந்துங்க சாதாரணமாக அவர் கேரக்டரை நான் புரிஞ்சுக்கின வரைக்கும் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார்னா பேச மாட்டார், ஷாக் ஆகிடுவார். இப்போ கரூர் சம்பவம் நடந்து 4 நாள் கழித்து தான் அவர் வந்து ஒரு நார்மலுக்கே வந்து ஒரு காணொளி போட்டார், 4 நிமிஷம் காணொளி பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் ஹி மைட் ஹவ் ஷாக்டு. தன்னை நம்பி கடைசி படம் எடுத்த அந்த ப்ரொடியூசரை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களே, அரசியல் காழ்ப்புணர்ச்சியில், தீய நோக்கத்தில் 500 கோடி ரூபாய் அந்த ஆளுக்கு வந்து லாஸ் ஆகிருக்குல்ல. ஸோ அதனால் ஐ மைட் ஹவ் காட்டு ரொம்ப ஷாக் ஆகிருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு ஒரு காரணமும் எனக்கு தெரியல. ஆனால் ஜனநாயகனை பற்றி திருநெல்வேலி மீட்டிங்கில் சொன்னார் முதல் முறையாக. சாதாரணமாக அவர் தன் சொந்த பிரச்சனைகளை வந்து இது பண்ணுறதில்ல, பப்ளிக்கில் பண்ணி விக்டிம் கார்டு மாதிரி என்னை விக்டிம் பண்ணுறாங்கன்னு. அவர் ரொம்ப ஜாலியாக தான், எனக்கு எவ்வளோ அழுத்தம் வந்தாலும் நான் மாற மாட்டேன்ற மாதிரி தான் சொல்கிறார். தன்னுடைய நெருக்கடிகளை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அற்பத்தனம் அவர்கிட்ட இல்லை. இஸ் எ ஜென்டில்மேன். நீங்கள் அதை எப்படி சொல்லினா, அவரே பேசலைங்க, அவர் பேச மாட்டார். இப்போ எனக்கு பிரச்சனைனா நானே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கணுமா? நியாயத்துக்கு 4 பேர், இப்போ எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, திரைப்பட இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், சூர்யா, ரஜினி, கமல் எல்லாரும் ஏன்னா யாருமே வந்துங்க ஒரு தாய் குழந்தையை கொல்ல மாட்டாங்க. இது பல பேர் 2000 பேர் உழைப்புங்க, 2 வருஷ உழைப்பை இவங்க காலி பண்ணியிருக்கானுங்க. பாதி பேருக்கு சம்பளமே ரிலீஸ் ஆனால் தான் கிடைக்கும் போல இருக்குது, பாதி சம்பளம். இப்படி பல பேர் இந்த உழைப்பை வந்து இன்றைக்கி சாகடிச்சிருக்கானுங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? இல்லை, படக்குழுவை சார்ந்தவங்க தான் இதை ரிலீஸே யாரோங்க. நான் வந்து ஏபின்னு சொல்ல இந்த லீக்குக்கு படம் இந்த அளவு போனதுக்கே காரணம். இந்த விவகாரம் இவங்க அரசியலுக்காக பயன்படுத்தி கொள்ள தாவேக்கா முயற்சி செய்கிறது, ஆதவர்ஜினா முயற்சி. இதை விட ஒரு பச்சையான ஒரு அபத்தமான விஷயம் வேறு எதுவும். அதாவது
என் கையை நானே வெட்டிக்கிட்டு என்னை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் வந்துங்க அது மாதிரி மற்றவங்க பேசுகிறத பார்க்கும்போது தான் ஓஹோ இதில் இவங்க பண்ணிட்டாங்களா, இந்த திருடன் வந்து திருடன் ஓடுவான் தெரியுங்களா? அதை மாதிரி இவங்க என்ன சொல்லணும், யார் செய்தாலும் இது தப்புங்க கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும்னு தானே சொல்லணும். விஜய் செய்தார், நான் விஜய் இல்லை எவன் செஞ்சார்னு நான் சொல்லவே இல்லை, கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி தானே ஒரு ஆனஸ்ட்டாக அவங்க இருக்கணும். இல்லை இவரே விட்டார் எதுக்கு விட்டார்? 500 கோடி ரூபாய் பஸ்மமாக போவோன்னு விட்டாரா? இல்லை தியேட்டரில் தன் கடைசி படம் கொண்டாடப்பட வேண்டும் என்று நினைப்பானா? அது குரூர புத்தியாக இருக்குதுங்க. அதாவது எல்லாம் விஜயை செஞ்சுக்கினார், 41 பேரை விஜயை கொண்டுட்டார் லேட்டாக போய். இந்த பக்கம் ஸ்டாலின் சொல்லுவார் ஒரு வாரத்துக்கு முன்னால், தன் கட்சி தோழர்கள் மரணமடைய எந்த கட்சி தலைவரும் விரும்ப மாட்டார்னுவார். அவரே சட்டசபையில் ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவார், விஜய் தாமதமாக வந்ததால் தான் 41 பேர் செத்தாங்க. உண்மையாங்க இதெல்லாம்? அதாவதுங்க அவங்களுக்கு விஜய் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, வன்மம், வெறுப்பு, அவருக்கு பெருகும் செல்வாக்கு, தங்களுக்கு அவர் மிகப்பெரிய சவாலாக வந்துட்டார் 2.5 வருஷத்தில் அப்படின்ற ஒரு ஆற்றாமை காரணமாக இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எந்த தாயும் தன் குழந்தையை கொல்ல மாட்டாங்க. குப்பை தொட்டியில் கூட விட்டு போயிடுவா, அனாதை ஆசிரமத்தில் கூட போட்டு போயிடுவா, கொல்லவே மாட்டார் உண்மையான தாய். அதுபோல் இந்த படத்தை சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளரோ இயக்குனரோ நடிகரோ யாரும் இந்த தவறு செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த ஃபீல்டில் இருக்கிற யாராவது செஞ்சுருக்கலாம், சிலர் சொல்லி கூட செய்ய வச்சிருக்கலாம். இதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் தலையில் ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி விஜய் தலையிலேயே அவர் தான் விக்டிமு, அவர் தான் இதுக்கு பொறுப்புன்றீங்களே, நியாயமாக இது? காமன் சென்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், அதான் நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.